ஒரு குயிக் ரிவ்யூ பண்ணிடலாம். லாஸ்ட் செஷன்ல பார்த்தது கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ். எதுக்காகனா, in order to provide maximum value creation to the shareholders, it is important that the best and most profitable investment projects are selected. Wrong selection of long-term investment decisions can be devastating. Care required for investment project selection and evaluation. இதுதான் objective. கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராடா வந்து 2 டெக்னிக், ட்ரெடிஷனல் ஆர் நான் டிஸ்கவுண்டிங். அதுல வந்து யூ ஹேவ் 2 கேட்டகரிஸ். பே பேக் பீரியட் ஒன்று பார்த்தோம், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கு. செகண்ட் கேட்டகரி வந்து டைம் அட்ஜஸ்டர் ஆர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம், டைம் அட்ஜஸ்டட் ஆர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. அதுல வந்து 5 சப் கேட்டகரி: நெட் பிரசன்ட் வேல்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், டிஸ்கவுண்டட் பேபேக். பெரும்பாலும் இந்த மெத்தட்ஸ் தான் இன்னைக்கு எல்லாருமே ஃபாலோ பண்றது. ஓகே, ஏன்னா இதுல தான் வந்து இஃபெக்டிவா நமக்கு என்ன ரிட்டர்ன் வருது அப்படின்னு தெரியும். ஓகே, so now let us move on to today's class. Now discounting. Discounting technique, அது பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னாக்க, discounting technique considers the time value of money and discount the cash flow to the present value. These techniques are also known as present value techniques. இன்னைக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம், ஸோ இன்னைக்கு அது அவுட்ஃப்ளோவா இருக்கு. பட் எவ்ரி இயர் நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது. அட் த எண்ட் ஆஃப் த இயர் வர அமௌண்ட்டுக்கு இன்னையோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? இப்போ 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அட் த எண்ட் ஆஃப் த இயர் அரௌண்ட் 1,01,000 rupees கொடுக்குறாங்க. 1000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் நினைச்சுக்கலாம் நீங்க. ஆனா 1 year கழிச்சு இந்த 1000க்கு இன்னைக்கு என்ன வேல்யூ? இந்த 1,01,000க்கு இன்னைக்கு என்ன வேல்யூ? அதுதான் ப்ரெசென்ட் வேல்யூல பார்க்கணும். ஓகே, ஏன்னா எவ்ரி டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் இருக்கு. பேங்க்ல எப்படி போடுறீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி அதோட ப்ரெசென்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஓவராலா இந்த டிஸ்கவுண்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறது. ஓகே, குயிக்கா சொல்றதா இருந்தா ஒரு 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு 20,000 வருது, 1,20,000 வந்துருது. ஒரு மேத்தமெட்டிக்கலா பார்க்கும்போது 1 lakh இன்வெஸ்ட் பண்ணோம், 1,20,000 வந்துருது, இட்ஸ் அ குட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். 20% ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லலாம். 6 வருஷத்துல 20% ரிட்டர்ன் வந்தா வருஷத்துக்கு எவ்வளவு? ஆனா 6வது வருஷ கடைசியில வரத அந்த 20,000க்கு இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கும்? அதை டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க தான் பிரசன்ட் வேல்யூ டெக்னிக். இதுதான் ஓவரால் கான்செப்ட். ஓகே, questions? So they are net present values, internal rate of return and profitability index. இந்த 3 மெத்தட் நம்ம பார்க்க போறோம். அந்த டிஸ்கவுண்டிங் பண்றோம் இல்லையா, அந்த டிஸ்கவுண்டிங் ரேட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வர அமௌண்ட்டை நீ 10% டிஸ்கவுண்ட் பண்ணு, 12% டிஸ்கவுண்ட் பண்ணு. அப்போ என்ன, வாட் இஸ் த டிட்டர்மினிங் டிஸ்கவுண்ட் ரேட்னா, discount rate or desired rate of return is a rate of return the company would have earned in any alternative projects with similar risk. இதுல எவ்வளவு ரிட்டர்ன் வருது? 12%. எனக்கு 8% எப்படியுமே இன்னொரு ப்ராஜெக்ட்ல வருது, அப்போ டிஸ்கவுண்ட் பண்றது டிசேபிள் ரேட். Determining the best alternative opportunity available is difficult in practical terms. So rather than using the opportunity cost, organizations often use an alternative method for desired rate of return.
An organization may establish a minimum rate of return. All the projects must yield. எங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்லயும் ஒரு 8% ரிட்டர்ன் இருக்கணும், 9% ரிட்டர்ன் இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த ரேட்டை பார்த்து நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். The minimum could be based on this industry average or the cost of other investment opportunities. ஒன்றும் இல்லை, 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்தது, many organizations use a cost of capital or weighted average cost of capital to be incurred for raising the funds for investment. இந்த டிஸ்கவுண்ட் ரேட் எப்படி அரைவ் பண்றாங்கன்னா, கேபிட்டலோட காஸ்ட் என்ன, நீங்க டெட்னா அதுக்கு 10% இருக்கலாம், 8% இருக்கலாம், ஈக்விட்டினா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கலாம். ஸோ தட்ஸ் கால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். சம்டைம்ஸ் ஈக்விட்டி யூஸ் பண்ணலாம், டெட் யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் கால் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, just ஒரு introduction to what discounting is, why discounting is, how discounting is அப்படின்ட்டு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இது ஈஸியா புரியும். ஓகே, நெட் பிரசன்ட் வேல்யூ டெக்னிக் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் இதுல. ஓகே, நெட் பிரசன்ட் வேல்யூ, it considers time value of money in evaluating the capital investments. மணிக்கு வந்து இந்த டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருஷ கடைசியில வந்து 1,10,000 வந்ததுன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 1,10,000 கிடையாது. வருஷ கடைசியில 1.1 வேல்யூ இன்னைக்கு என்ன, அதான் டைம் வேல்யூ ஃபார் மணி. ஓகே, நீங்க சில புக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீங்க 3 years சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட். ஏன் அப்படின்னா, நீ 3வது வருஷம் எனக்கு கொடுக்கறத விட இன்னைக்கே கொடு, அதுக்கு பெட்டர் வேல்யூ இருக்குங்கிறதுக்காக அந்த டிஸ்கவுண்டிங்ல அவங்க கொடுக்கறது. ஆக்சுவலா amount of cash flow in the early years of investment is more worth than the later period. இப்போ 5 வருஷம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்போறது, ஃபர்ஸ்ட் வருஷம், செகண்ட் இயர், தேர்ட், அந்த earlier இயர்ஸ்ல எவ்வளவு வருது, ஏன்னா அதுதான் உங்களுக்கு இமிடியேட் வேல்யூ கிடைக்கும். 5th year வரும்போது யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 5 years. அந்த 5 years டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்காது. ஸோ earlier இயர்ஸ்ல எவ்வளவு வருதோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், then you will understand this. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது நெட் பிரசன்ட் வேல்யூ அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த சம் நம்ம போடும்போதே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளியரா கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவுட்ஃப்ளோ, அதாவது நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, அசியூமிங் சே 5 lakhs. You are investing 5 lakhs. That is year 0. That is beginning of the year 5 lakhs spend பண்றீங்க. That means it is an outflow. அப்ப என்ன ஆகும், this is called minus 5 lakhs. This is the first step. Then first year, second year, third year, fourth year, fifth year. So at the end of every year, ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு வருது. At the end of first year, assuming 1,10,000 வருது. Second year, 1,20,000 வருது. Third year, 1,40,000 வருது. 1,10,000 வருது. 1,20,000. நார்மலா பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருது, நீங்க 5 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்க, 6 lakhs வந்துருது உங்களுக்கு நார்மலா பாக்குறது. அப்போ 1 lakh அடிஷனலா வருது. இது வந்து கரெக்டான அப்ரோச் அப்படின்னா, இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். நம்ம என்ன பண்றோம்,
5 வருஷம் கேச்சு கிடைக்கிற 1,20,000 இன்னைக்கு 1,20,000 மதிப்பு இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஆனா தட் இஸ் நாட் கரெக்ட். நவ் திஸ் ஹேஸ் டு பி டிஸ்கவுண்டட். அது எப்படி டிஸ்கவுண்ட் பண்றோம் அப்படின்னாக்க, அஸ்யூமிங் டிஸ்கவுண்டிங் ரேட் இஸ் 10%. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 10% வச்சுக்கோங்க. நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கான காஸ்ட் 10%. ஆர் வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுல உங்களுக்கு 10% வருது. இல்ல ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் 10%. ஆர் நீங்க இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கலாம், மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் எது வேணா எடுத்துக்கலாம். இந்த வருஷ கடைசியில வரப்போற 1,10,000 இன்னைக்கு டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ் ஒன்னு கண்டுபிடிக்கும். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ் இயர் 0 போது அது 1 தான். அதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டாம், கையை விட்டு போயிடுது. இயர் 1 எப்படி டிஸ்கவுண்டிங் பண்ணோம் அப்படின்னாக்க 100 divided by 110. இதான் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 0.909. இதோட மீனிங் என்னன்னா 10% நான் டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படின்னா வருஷ கடைசியில 110 இது, அப்ப 100 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இயர் 2 this into again 909, 8.26. 10% discount are there every year. Year 3 this into 0.751. This we call it as a discounting factors. இது வந்து discounting rate. This is called discounting rate. This is called discounting factors, DF. Fourth year discount, this into 0.61. Fifth year will be this into, idan discounting factor. Then we will move on to present value. Present value அப்படிங்கிறது என்னன்னா 5 lakh outflow வந்து ஸ்டார்டிங்ல present value இனி டேட் போடுறோம். So that is same. அதே மாதிரி இயர் 1ல வர 1,10,000 ஓடு இன்னி வேல்யூ பாத்தீங்கன்னா it is only 1 lakh. It is not 1,10,000. இயர் 2ல 1,20,000 வருது, அதோட டுடே வேல்யூ is 99,173. It is not even 1 lakh. Year 3ல பாத்தீங்கன்னா 1,40,000, அதோட ரிட்டர்ன் 1,05,000 தான். ஏன்னா தேர்ட் இயர்ல வரப்போற 1,40,000 ஓட கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1,05,000 தான். ஏன் டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இன்னைக்கு போயிடுது. இன்னைக்கு நீங்க 5 லட்சம் செலவு வச்சிருக்கீங்க, அப்போ இந்த இன்ஃப்ளோவையும் இன்னி ரேட்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். கரெக்டா? இப்போ நீங்க யாருக்கோ கடன் கொடுக்குறீங்க 5 லட்சம், 2 வருஷம் கழிச்சு 5,10,000 கொடுத்தா ஓகே அதிகம் வருதுன்னு சொல்ல முடியுமா? இன்னி தேதிக்கு அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? கையை விட்டு போறது இன்னிக்கும் போது வரதையும் இன்னி வேல்யூல நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். தட் இஸ் அ கான்செப்ட் பிஹைண்ட் டிஸ்கவுண்டிங். இயர் 4ல 1,10,000 வருது, அதோட கரண்ட் வேல்யூ 75,131. 1,20,000 அதோட கரண்ட் வேல்யூ. இப்போ இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பாருங்க டிஸ்கவுண்ட். இப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? நீங்க வந்து 5 lakhs கொடுத்துருக்கீங்க, உங்களோட ரிட்டர்ன் முதல்ல வந்து நார்மலா பார்த்தபோது 6 lakhs இருந்தது. ஆக்சுவலா வந்து 4,53,000 தான் உங்களோட ரிட்டர்ன்ஸ். ஆக்சுவலா 10% டிஸ்கவுண்ட் பண்ணதுல அது. அப்போ ப்ராஜெக்ட் வந்து ஒர்க்கபிளா இல்லையான்னு பார்த்தா உங்களுக்கு நெட் பிரசன்ட் வேல்யூன்னு கண்டுபிடிங்க. நெட் பிரசன்ட் வேல்யூ என்னது? முதல் அவுட்ஃப்ளோ மைனஸ் டோட்டல் இன்ஃப்ளோ, சாரி மைனஸ் 5 lakhs பிளஸ் 6 lakhs. 1 lakh வருது பிரசன்ட் வேல்யூ நார்மலா பார்த்தா.
ஆக்சுவலா நெட் பிரசன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 46,000 நெகட்டிவ். ஆக்சுவலா உங்களுக்கு லாஸ் இது. நீங்க 5 lakhs ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு வந்தது 4,54,000 தான். தட் இஸ் வாட் இஸ் நெட் பிரசன்ட் வேல்யூ. இப்போ நெட் பிரசன்ட் வேல்யூ மைனஸ்ல இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாமான்னா எடுக்க கூடாது, ஏன்னா நமக்கு லாஸ் தான் அது. ஸோ இது நீங்க இப்போ இது இரலவெண்ட் ஆக்சுவலா. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்க்கணும். நெட் பிரசன்ட் வேல்யூ இஸ் 46,000. அதை இன்னும் பண்றதா இருந்தா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க பிரசன்ட் வேல்யூ மொத்தமா டோட்டல் பண்ணி பாருங்க. இங்க இஸ் ஈக்குவல் டு சம், எல்லா காலையும் டோட்டல் பண்ணி பாருங்க. 46,000 is the net present value. இதான் டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட் முதல்ல புரியுறதா? யாராவது 1 or 2 people ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா முதல்ல நீங்க கேட்கலாம் பிஃபோர் வி ப்ரொசீட் ஃபர்தர். தென் வி வில் மூவ் ஆன் டு IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. Understood well. Okay. Okay, good. Sir, why we take 10%? Where to execute this discounting in live? Where to execute, sir? Why 10% னு கேள்வி கேட்டீங்க, அதை முதல்ல ஆன்சர் பண்றேன். This discounting in live, where to execute this, sir? இந்த question என்ன லட்சுமி நாராயணன்? Can you actually unmute Saurav? Can you enable Lakshmi Narayanan to speak? What do you mean by inflow outflow examples? Good. Yeah. Hello, sir. Lakshmi Narayanan. Yeah. Sir, இப்போ இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம இப்போ சப்ளையர்ஸ்க்கு அதாவது இப்போ நம்ம டெட்டாஸ்க்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி பில்ஸ் கூட நம்ம டிஸ்கவுண்ட் பண்றது, அந்த இதுவும் அப்ளிகபிளா இல்ல ஜஸ்ட் கேபிட்டல்? கொஞ்சம் கிளியரா இல்லையா உங்க வாய்ஸ்? கிளியரா இல்ல லட்சுமி நாராயணன். அப்படிங்களா? இப்போ கேக்குதுங்களா சார்? இல்ல சார், இப்போ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் டிஸ்கவுண்டிங் சார், இல்ல இப்போ நமக்கு வந்து வர வேண்டிய பணம் இருக்கும் இல்லையா சார், நமக்கு இப்போ டெட்டாஸ் பணம் இதெல்லாம் கூட நம்ம அந்த பில்ஸ் டிஸ்கவுண்டிங் ஒரு கான்செப்ட் இருக்கும்ல சார்? எக்ஸலென்ட். எல்லாத்துலயுமே பார்க்கலாம். இப்போ உங்களோட क्वेश्चन எல்லாத்துக்குமே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கு நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க 1 lakh அப்படின்ட்டு 3 மாசம் கிரெடிட் கொடுக்குறீங்க அவனுக்கு. அப்போ 3வது மாசம் 1 lakh கொடுத்தா போதும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நீ இன்னைக்கே கொடுத்தா உனக்கு 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அது எப்படி நீங்க 5,000 அரைவ் பண்றீங்க? எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து 95,000 rupees கொடுத்தா கூட எனக்கு போதும். ஏன்னா 3 மாசம் கழிச்சு கொடுக்குற 1 lakh விட இன்னைக்கு வர 95,000 போதும். இதுதான் டைம் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது. எங்கெங்கெல்லாம் உங்களோட பணம் உங்களுக்கு போய் இன்வெஸ்ட் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் பணம் லாக் ஆகுதோ, நீங்க பிரசன்ட் வேல்யூக்கு அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்து அதை லிவரேஜ் பண்ணிக்கலாங்கிற எண்ணம். அவனும் யோசிச்சு பார்க்கலாம், 3 மாசம் கழிச்சு நான் 1 lakh கொடுக்கறத விட இன்னைக்கு 95,000 கொடுத்தா அவனுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னா அவனுக்கு அது பெட்டர். ஓகே, ஸோ நாட் நெசசரி ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மாத்திரம் இந்த பிரின்சிபல் வேண்டாம், எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே பார்க்கலாம். நான் தான் சிம்பிளா சொன்னேன், புக் சப்ஸ்கிரைப் பண்றாங்க இல்லையா, நிறைய கம்பெனில புக் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1,000 rupees. நீங்க அட் அ டைம் 2 years கொடுத்தீங்கன்னா 1,900 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ நம்ம வந்து இப்போ டெட்டாஸ்ட் இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் இது பண்ண முடியலனாலும் பேங்க்ல பண்ணுவோம்ல சார். பேங்க்ல அந்த பேங்க்லயும் அதுதான் தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க சார். ஓ எஸ், எங்க வந்து டிஸ்கவுண்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. as long பார்ட்டிஸ்னா யார் சார்? பேங்க்ல இல்ல, பேங்க்ல இருக்கு நிறைய வந்து பியர் டு பியர் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. ஓகே, அது தவிர நிறைய பீப்புள் who are regularly doing it. ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனியோட பில்லா இருந்தாங்கன்னா நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாலே 1 lakh நீங்க சப்ளை பண்ணிட்டீங்க, 1 lakh இருக்கு அது சப்ளை வேல்யூ, உங்களுக்கு 3 months கிரெடிட் கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு பணம் வேணும் அப்படின்னா
அந்த 1 lakh கோடு எனக்கு 10% is the basically I am ready to discount na present value 90,000 na 90,000 வாங்கிட்டு நீங்க விட்டுறலாம். You don't have to wait for 3 months to get 1 lakh. Okay. புரிஞ்சதா உங்களுக்கு இது? புரியுது. எஸ் சார், கிளியர் சார். ஓகே. என்னன்னா அந்த மாதிரி பியர் டு பியர் லெண்டிங் யாரும் நம்ம பேங்க், நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் அந்த மாதிரி நம்ம பேங்க்ஸ்ல பண்ணாம வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கான்றது தான் என்னோட क्वेश्चन. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க. I will give some references. Sure sir. Okay. இந்த பில்ஸ் மாத்திரம் டிஸ்கவுண்ட் பண்றதுக்கான சில பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கு ஆக்சுவலா. NBFCஸ்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. ஓகே. ஓகே சார். थैंक यू. ஓகே, குட். அடுத்த கேள்வி வந்து சார், why we take 10%? மகேஷ் குமார், 10% ஏன் அப்படின்னா, ஒரு பிசினஸ்ல நீங்க போடுறீங்க, அட்லீஸ்ட் 10% நீங்க பணத்துக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கு இல்லையா? 5 லட்சத்தை நீங்க எங்கேயான்னு போட்டா மாசம் ஒரு 10% ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன், வருஷம் 10% ஆனா ரிட்டர்ன் வரும் இல்லையா? அந்த காஸ்ட் தான் 10%. அது 8% இருக்கலாம், 12% இருக்கலாம். அது ஒரு மாடலுக்காக 10%. இன்னொன்னு என்னன்னாக்கா, நான் இன்வெஸ்ட் பண்ணா மினிமம் 10% வரணும்பா. மினிமம் 10% என்னோட யார்ட் ஸ்டிக். அதனால அந்த 10%. சில பேர் 12% வச்சுக்கலாம், 15% வச்சுக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கே 15% நீங்க கொடுத்து தான் ஃபண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட காஸ்ட் ஆஃப் தி கேபிட்டல் எவ்வளோ? 15%. இப்போ சிம்பிளா பேங்க்ல வந்து 6% இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்க பேங்க்ல லோன் வாங்கினா 8% இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்க 8%க்கு லோனை வாங்கி ஒரு பிசினஸ்ல போட்டுட்டு ஃபியூச்சர்ல வரும்போது அட்லீஸ்ட் மினிமம் அந்த 8%க்கான டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? ஸோ அந்த 10%, 12% ஆர் 8% அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே. ஆர் இது என்னோட யார்ட் ஸ்டிக், எனக்கு அட்லீஸ்ட் 10%, 12% ஆனா வேணும். எனக்கு அடுத்தது பார்க்க போறது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எனக்கு வந்து அட்லீஸ்ட் 15% IRR ஆனா வேணும் அப்படிங்கிறது உங்களோட பாலிசி. ஓகே. மகேஷ் குமார், புரிஞ்சுதா? Then what do you mean by inflow and outflow? Example, sir. Javagar, you are there? Javagar, can you unmute? Yes sir. Javagar, outflow அப்படிங்கிறது முதல்ல நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். அவுட்ஃப்ளோ நம்மளை விட்டு போகுது. ஓகே சார். இது வந்து இன்ஃப்ளோ. இயர் 1ல இன்ஃப்ளோனா உங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் கால்ட் இன்ஃப்ளோ. ஓகே ஓகே. சோ சார், இப்போ நான் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா, இப்போ நான் மிஷின் வாங்குறேன்னா இது எப்படி சார் அப்ளை பண்ணலாம்? இதேதான். இன்ஃபேக்ட் இந்த எக்ஸாம்பிள் இஸ் வெரி கிளியர். நீங்க முதல்ல 5 lakhs கொடுத்து மிஷின் வாங்குறீங்க. ஓகே. அந்த மிஷின்னால உங்களுக்கு எவ்ரி இயர் இவ்வளவு இன்கம் வருது 5 years. சரி சார். 5 years கழிச்சு மிஷின் வந்து ஸ்கிராப் ஆயிடுறது. சரி. இப்போ இந்த மிஷின் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு பாக்குறீங்க. ஓகே. பார்க்கும்போது என்ன ஆகும், அதுக்கு தான் இந்த டிஸ்கவுண்டிங் வேல்யூ போட்டா உங்களுடைய இந்த மிஷின் வாங்கினதால உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. ஏன்னா 5 lakhs கொடுத்து வாங்குறீங்க, ஆனா அதை வச்சு நீங்க வந்து நெக்ஸ்ட் 5 yearsக்கு கிட்டத்தட்ட 6 lakhs ரிட்டர்ன் வருது. ஓகே. ஆனா அதோட பிரசன்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.54 lakhs தான் வருது. ஓகே. அப்ப நமக்கு பெனிஃபிஷியலாவே இல்ல இல்லையா அது? ஆமா. சோ பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு வந்தா 5 lakhsக்கு மேல வரணுமா? அப்போ அட்லீஸ்ட் 5 lakhs ஈக்குவலா வரணும், 5 lakhsக்கு மேல வரணும். இப்ப பிரசன்ட் வேல்யூ பாசிட்டிவ். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து you have predicted these numbers like 1,10,000, 1,20,000. இப்போ நான் இன்னைக்கு மிஷின் வாங்குறேன்னா அதெல்லாம் இதெல்லாம் predictions சார். எஸ்டிமேட் பண்ணனும். ரெவென்யூ என்ன வரும்னு எஸ்டிமேட் பண்ணனும் நீங்க. ஓகே. இது prediction சொல்றதை விட எஸ்டிமேஷன். ஓகே சார். ஒரு சயின்டிபிக் கால்குலேஷன். ஒரு மிஷின் வாங்குறீங்க, அதை ஹையர் பண்றீங்கன்னா வருஷத்துக்கு 100 நாள் ஹையர் பண்ணலாம். அதுல வந்து 80% கெப்பாசிட்டி ஒர்க் அவுட் ஆகலாம். பர் ஹவர் இவ்வளவு சார்ஜ் பண்ணலாம். ஓகே. அந்த எஸ்டிமேஷன். சரி. ஓகே. Okay. So anytime when you are investing money in a capex, you have to do this. இப்போ inflow outflow அப்படின்னா புரிஞ்சது இல்லையா? Okay sir. Thank you sir. Okay, fine.
அடுத்த question வந்து வீரராகவன். If we invest that 5 lakhs in equipment, the value is there after depreciation. Okay. Veeraraghavan, please come, unmute yourself. Veeraraghavan. Veeraraghavan. Sarav, can you unmute Veeraraghavan? Yes, sir, I'm trying. Yeah. Veeraraghavan. Okay, I'll just explain this. அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னாக்க, சார் இந்த மிஷினரி வாங்குறீங்க, 5 வருஷம் கழிச்சு டெப்ரிசியேஷன் போக ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் கால்ட் சால்வேஜ் வேல்யூ. அப்போ 5th இயர் இன்ஃப்ளோ உங்களுக்கு வரும்போது என்ன ஆகும், இயர்லி ரிட்டர்னை தவிர அந்த செகண்ட் ஹேண்ட் மிஷின் நீங்க சேல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதே 5th வருஷம் நான் இந்த சம்ம காமிக்கிறேன். நீங்க அதையும் கன்சிடர் பண்ணலாம், பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த இன்ஃப்ளோல கொண்டு வரலாம், அதுவும் கொண்டு வரலாம். நத்திங் ராங் இன் தட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இங்க சால்வேஜ் வேல்யூன்னு போடுங்க. 5 வருஷம் கழிச்சு நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு அதை ஒரு 50,000க்கு வித்துடுறீங்க. தட் இஸ் ஆல்சோ அன் இன்ஃப்ளோ. நீங்க அதையும் கன்சிடர் பண்ணலாம். அப்ப எவ்வளவு வருது, இதே டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அதே 6:1 தான். அட் த எண்ட் ஆஃப் 5th இயர் வருது உங்களுக்கு. அப்ப எவ்வளவு வருது, இந்த 50,000 இன்டூ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 14,000 கம்மி ஆயிடுது உங்களுக்கு. நெட் பிரசன்ட் வேல்யூ அப்படியே நெகட்டிவா தான் வருது. ஓகே சார். சார், அந்த 10ங்கிற வேல்யூ டிஸ்கவுண்டிங் டிஆர் இருக்கு இல்லையா, ஆமா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகுமா சார்? உங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. ஓகே. எதுவுமே நாளைக்கு வர பணத்துக்கு இன்னைக்கு வேல்யூ கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஓகே. ஆமா. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆர் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆர் காஸ்ட் ஆஃப் டெட் இப்படி வேணா இருக்கலாம். ஓகே, அது 10% இருக்கலாம், 12% இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்க பேங்க்ல லோன் வாங்குறீங்க, யூ ஆர் பேயிங் 8% வச்சுக்கோ. ஆர் வெளியே லோன் வாங்குறீங்க 12%. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க போய் ஒரு 5 lakh இன்வெஸ்ட் பண்றீங்கன்னாக்க அந்த 5 lakhsக்கு ஒரு காஸ்ட் இருக்கு இல்லையா? அதை தான் இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரா எடுத்துப்போம். ஓகே. இல்லைன்னா அந்த ஒரு ரிட்டர்ன் இல்லாம அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஆமா. சரி, நீங்க கடனே வாங்கல, this is also an estimation. the 10ங்கிறது ஒரு எஸ்டிமேஷன் தான் இல்லையா சார்? இது எஸ்டிமேஷன் சொல்ல முடியாது. இது ரியலிஸ்டிக்காவே இருக்கலாம். உங்களுக்கு பேங்க் லோன் என்ன ரேட் ஆகுது, 10% தானே? ஆமா. அது எஸ்டிமேஷன் கிடையாது இல்லையா? ஓகே. அது ரியாலிட்டி. ஓகே. சரி, நீங்க உங்க சொந்த பணத்தையே போடுறீங்க சார், அப்போ டிஸ்கவுண்ட் ரேட் 0வா? அந்த உங்களுக்கு அந்த 5 lakhs வச்சு உங்களுக்கு 10% எங்கேனா ரிட்டர்ன் வரும் இல்லையா? ஆமா. அதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஓகே சார். அந்த பணத்துக்கான ஒரு வேல்யூ. ஓகே. அந்த பணம் ரிட்டர்ன், when you say return, does it mean inclusive of profits மட்டுமா இல்ல டர்ன்ஓவர் ஆகுது அந்த 10%? ரிட்டர்ன் அப்படின்னா உங்களோட நெட் தான், டர்ன்ஓவர் கிடையாது. ஓகே, ப்ராஃபிட். ஓகே. 5 lakhs வச்சு நீங்க எவ்வளவு வேணா டர்ன்ஓவர் பண்ணலாம். ஓகே. பட் ஃபைனலா உங்களுக்கு வரது எவ்வளவு ப்ராஃபிட், நீங்க எவ்வளவு பாக்கெட்ல போட்டுக்க முடியும் எடுத்து ப்ராஃபிட், அவ்வளவுதான். டாக்ஸ் போக ஓகே, டாக்ஸை கட்டிட்டு எவ்வளவு வருதுன்னு தான் பாருங்க. ஓகே. ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, அடுத்த கேள்வி மகேஷ் புரிஞ்சுதுன்றாரு. How do you arrive at the discount factor for year 0 and year 1? Now I will explain this. Okay, sir. Okay.
ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிங்க அந்த கான்செப்ட் மொத்தத்தில் சொல்றேன். ஓகே, சப்போஸ் டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 10% வச்சுக்கோங்க. இயர் 0ங்கிறது there is no need for discounting, அதை அப்படியே எடுத்துக்கலாம். இயர் 0ங்கிறது ஒன்றும் வேண்டாம். இயர் 0ங்கிறது நோ டிஸ்கவுண்ட், ஸ்ட்ரெயிட் அவே 1. பட் இயர் 1 அப்படின்னு வரும்போது இயர் 1ல வர அமௌண்ட் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சேர்ந்து இருக்குது. ஸோ 10% டிஸ்கவுண்ட்னா இட் இஸ் 110. அப்படின்னா 100 எவ்வளோ அப்படிங்கிறதுக்காக தான் 100 டிவைடட் பை 110 அப்படின்னு போடுறோம். 0.909. தட் இஸ் டிஸ்கவுண்டிங். ஸோ 0.909 வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணாதான் நீங்க வந்து 10%. சப்போஸ் இது வந்து 15% வச்சுக்கோங்க. 100 divided by 115, 0.87 discounting. 20% discount வச்சுக்கோங்க. 100 divided by 120. இயர் 2ல என்ன வரும்? ப்ரீவியஸ் இயர் இன்டு அதே ரேஷியோ 0.694. இயர் 3 0.694, 0.579. அப்படிதான் நீங்க டிஸ்கவுண்டிங் அரைவ் பண்ணணும். ஓகே, ஓகே. இப்போ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னாக்க, இப்போ நான் 2 ப்ராஜெக்ட் பண்றேன், எந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டோட ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ, இந்த ப்ராஜெக்டோட ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ, எது பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஐஆர்ஆர் போகலாம். ஓகே, ஒரு சின்ன So project 1, project 2. project 1ல வந்து first outflow year 1ல வந்து outflow, அதாவது year 0ல outflow வருது. project 1க்கு வந்து 20 lakhs outflow. project 2க்கு வந்து 25 lakhs outflow. அப்புறம் inflow பாருங்க, 1 2 3 4 5. inflow வந்து 2 lakhs, 2 lakhs, 2 lakhs, 5 lakhs, 12 lakhs. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருது இன்ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $23 lakhs வருது. We are investing 20 lakhs, we are getting 23 lakhs. பட் ப்ராஜெக்ட் 2ல அதே மாதிரி இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 3 lakhs ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் 3 lakhs, third year 3 lakhs, அப்புறம் 10 lakhs, அப்புறம் ஒரு 12 lakhs. ப்ராஜெக்ட் 2ல 31 lakhs வருது. இப்போ சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 23 lakhs மைனஸ் 20, 3 lakhs சர்ப்ளஸ் வருது. ப்ராஜெக்ட் 2ல வந்து சாரி 25 lakhs, இது 6 lakhs வருது. இந்த 2 ப்ராஜெக்ட்ல
இதுல 6 lakhs வருது ப்ராஃபிட், இதுல வந்து 3 lakhs வருது. இது வந்து வித்தவுட் டிஸ்கவுண்டிங். இப்போ எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா இங்க பார்த்தா 2 lakhs தான் வருது. லாஸ்ட் இயர் தான் 12 lakhs வருது. பாருங்க, இனிஷியலா வந்து 3 lakhs வருது, அப்புறம் 10 lakhs வருது, 12 lakhs வருது. விச் ப்ராஜெக்ட் இஸ் ரியலி பெனிஃபிஷியல் அப்படின்னு போகும்போது அதுக்கு தான் நம்ம டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போடணும். டிஸ்கவுண்டிங் வந்து அசியூமிங் 12% டிஸ்கவுண்ட் போட்டு இயர் 0க்கு 1 12%ங்கிறது இப்போ சொன்னேன் 100 டிவைடட் பை 112. இயர் 2க்கு அதே மாதிரி இன்டூ திஸ் 0.797 712 606. இதான் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். இப்போ பிரசன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ப்ராஜெக்ட் ஒன்னோடு பிரசன்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் இயர் என்ன ஆகுது, மைனஸ் 2 lakhs 20 lakhs அப்படியே போயிடுறது. இதான் அப்படியே வச்சுப்போம். பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்ப்போம். 2 lakhs into 0.893 1,78,000. அதை அப்படியே ஈக்குவலா எல்லா வருஷத்துக்கு போடுங்க. இதான் பிரசன்ட் வேல்யூ, அமௌண்ட் யூ ஹேவ் ரிசீவ்ட். What is the total present value? Present value is 14,79,038. Amount invested எவ்வளோ 20 lakhs. அப்போ what is the actual profit? There is a loss of 5,20,962. ப்ராஜெக்ட் 2 ஓட பிரசன்ட் வேல்யூ பார்க்கலாம் என்னன்னு. ப்ராஜெக்ட் 2 ஓட பிரசன்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் இயர் அதே 25 lakhs அவுட்ஃப்ளோ. இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அது டிஸ்கவுண்ட் ரேட் பண்ணி பார்க்கலாம். 3 lakhs into Control C, Control V. இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் கிளியரா. பாருங்க 20,36,989. ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே பிரசன்ட் வேல்யூ பண்ண உடனே இட் இஸ் நெகட்டிவ். எவ்வளோ 12%. 12%ங்கிறது ரொம்ப நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நான் வந்து 18% 20%லாம் போட்டா பரவாயில்ல. நான் போடுறது ஜஸ்ட் சிம்பிள் 12%. ப்ராஜெக்ட் 2 இஸ். இதுல இன்னொரு டைனமிக்ஸ் பாருங்க. சப்போஸ் அசியூமிங் இந்த 12 lakhsங்கிறது 15 lakhs வருது, அப்பவுமே நமக்கு நெகட்டிவா இருக்கு. 20 lakhs வருது, அப்பவும் நெகட்டிவா இருக்கு. எவ்வளவு வந்தாலும் நெகட்டிவா தான் இருக்கும். 25 lakhs. ஏன்னா 5th இயர்ல பாதிக்கு பாதி தான் பிரசன்ட் வேல்யூ வரும் உங்களுக்கு. ஏன்னா வேல்யூ ஃபேக்டர் பாருங்க 0.567. இது நார்மல் தானே. 5 வருஷம் கழிச்சு 2 lakhsனா இன்னைக்கு அதுக்கு 1 lakh தான் என்னால வேல்யூ கொடுக்க முடியும். That is the reason for calculating present value. So ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து பாசிட்டிவா இல்ல. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இதுலயும் 20 lakhs ரிட்டர்ன் வச்சுக்கோங்க. So I'm just changing the number. 4 lakhs. இப்ப பாருங்க, டோட்டலா 28 lakhs வந்திருக்கு. அதோட பிரசன்ட் வேல்யூ 18 lakhs.
90,000. So still it is negative. Still it is negative. Suppose இதே இந்த 28 lakhs நான் இந்த மாதிரி ரீவிசிட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இயர் 12 lakhs வருது, மீதி வருஷம்லாம் 4 lakhs தான் வருது. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு. அதே 28 lakhsக்கு இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூ 21 lakhs வருது. ஏன்னா இந்த 12 lakhsங்கிறது இயர் ஒன்லயே வந்துருது. இயர் ஒன்ல உங்களோட டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இஸ் 0.893, தட் மீன்ஸ் 90%. பட் இயர் 5ல டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இஸ் 0.56, only 56%. So that is why நீங்க இந்த மாதிரி present value போட்டு பார்க்கணும். இல்ல சார் 12% வேணா, நான் 10% போதும், that is standard அப்படின்னா நீங்க 10%க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா இன்னும் புரியறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். இது எப்படி போடலாம்னாக்க 100 divided by 100 plus இந்த 12 வச்சுக்கோ. Suppose you make it as 10%. Calculate, சரி 8% போட்டு பார்க்கலாம். Work out. So which project is suitable here? இந்த ப்ராஜெக்ட்ல 3,37,000 வருது, இங்க 3,24,000 வருது. So this is better. Okay. So இந்த எக்ஸாம்பிள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா you can ask me now. If you are clear. கண்ணன் சார். Yes. கண்ணன் சார், இந்த எஸ்டிமேஷன் வந்து எப்படி சார் அக்யூரேட்டா கொண்டு வர முடியும்? ஓரளவுக்கு கூட இப்போ நான் ஒரு மிஷின் வாங்குறேன்னா, இந்த இப்போ நீங்க வந்து 12 lakhs 4 lakhs போட்டிருக்கீங்க இல்லையா? இந்த 5th இயர்ல வந்து இது வந்து எஸ்டிமேஷன் பண்ணாலுமே எனக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்கும், எனக்கு 5 years from now எனக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்கும்னு இன்னைக்கு என்னால சொல்ல முடியாது இல்லையா? சோ அது எப்படி? See, அதுக்காக அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னு போடுறது. டிஸ்கவுண்டிங் யூஸ் பண்றதே அதுல அன்சர்டனிட்டி இருக்கும். கரெக்டா? ஓகே. அன்சர்டனிட்டி எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போடும்போது இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரோட பர்பஸ் என்னன்னா, அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒண்ணு, செகண்ட் அதுல இருக்க அன்சர்டனிட்டி இருக்கு. இந்த ரெவென்யூ வரலாம், வராம போலாம். இப்ப சொல்றாங்களே யாராவது அவன் பேசுறதுல 20% டிஸ்கவுண்ட் பண்ணுவா, அதுக்காக தான் இந்த டிஸ்கவுண்ட். இஃப் யூ திங்க் இட்ஸ் ஹைலி ரிஸ்கி அப்படின்னா டிஸ்கவுண்ட் 20% போட்டு பாருங்க. ஓ சரி சரி, ஓகே சார். ஓகே, அந்த ரிஸ்கையும் அகாமடேட் பண்ணிடுங்க. அங்க டிஸ்கவுண்ட், அன்சர்டனிட்டி, ரிஸ்க், ஓகே சார். அப்புறம் அந்த இன்ஃப்ளேஷன், அந்த காஸ்ட், இதெல்லாம் சேர்ந்து தான் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ஹை போடும். ஓகே சார். சோ அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்முலா இருக்கா சார் டிஸ்கவுண்ட் ஃபேக்டருக்கு? இதெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்ஃப்ளேஷன், ரிஸ்க், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா சார்? See, weighted average cost of capital, cost of debt ன்னு ஒன்னு இருக்கு, cost of equity ன்னு ஒன்னு இருக்கு. ஓகே ஓகே. காஸ்ட் ஆஃப் டெட்ங்கிறது என்னன்னா, நீங்க லோன் வாங்கினா அதுக்கு ஒரு ரேட் இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு வந்து ஒரு இந்த வேல்யூவேஷன் ஒன்னு பார்க்கும்போது அதை நான் கிளியரா சொல்றேன். ஓகே ஓகே சார். அடுத்தது நம்ம IRR பார்க்க போறோம், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அது முடிச்ச உடனே வெரி சூன் we will get into valuation. ஓகே சார். ஓகே. அந்த டிஸ்கவுண்டிங் ரேட் அரைவ் பண்றதுங்கிறது ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ் இருக்கு. ஓகே சார். நார்மலா ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன் எதிர்பார்க்கறாங்க, ஓகே, அதை கன்சிடர் பண்ணலாம். செகண்ட், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த பிசினஸ்ல என்ன ரிஸ்க் இருக்கு, அதுதான் பீட்டா அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதை நம்ம ஒரு தனி செஷனா பார்த்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை வந்து இந்த ரிஸ்கையும் கன்சிடர் பண்றோம், காஸ்டையும் கன்சிடர் பண்றோம், ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷனையும் கன்சிடர் பண்றோம், எவ்வளவு ஈக்விட்டி எவ்வளவு டெட் அதையும் கன்சிடர் பண்ணி இந்த ரேட் அரைவ் பண்றோம். ஓகே, அந்த டிஸ்கவுண்டிங் ரேட் தான் கிரிட்டிக்கல். ஸோ நீங்க டிஸ்கவுண்டிங் ரேட் அதிகமா பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிஸ்க் நீங்க அட்ரஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க வந்து எனக்கு வருமே வராதுன்னு தெரியாதுப்பா, 25% டிஸ்கவுண்ட் போட்டு பாக்குறேன், எனக்கு இதுல நெட் பிரசன்ட் வேல்யூ கிடையாது, நெகட்டிவா தான் இருக்குது, மைனஸ் ஆயிடுறது பாருங்க. ஓகே, ரைட், ஓகே.
Thanks. Okay. So assuming 10%. Okay, fine. Any other questions on this? Then we will move on to another very interesting aspect called internal rate of return. அதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். ஓகே, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இதே மாதிரி நான் அப்படியே போட்டே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னா அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லையா? எந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போட்டா இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் ஈக்குவேட் ஆறது, அதுதான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், year 0 there is an outflow. Year 0 minus 20 lakhs. அப்புறம் year 1, year 2, year 3, year 4, year 5. உங்களுக்கு புரியறதுக்கு 5 வருஷமே வச்சுக்கலாம். 5 வருஷமும் 4 lakhs, 5 lakhs, 6 lakhs, 7 lakhs, 8 lakhs. Discounting rate வந்து 10% அப்படி வச்சுக்கலாம். Discount rate is 10%. 10%. Year 1ல, year 0ல 1, year 2ல என்ன ஆகும்? இங்கே தான் ஃபார்முலா பண்ணும். 100 divided by 100 plus discounting rate of 10%. 99. It's called discounting factors. 0.826 into 0.751 into 0.683 into discounting factor கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ present value கண்டுபிடிக்கணும். It's called present value. இந்த நம்பர்ஸோட டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுங்க. present value. இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது நெட் present value. நெட் present வேல்யூனா இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ இதெல்லாம் சேர்ந்து நெட் present வேல்யூ. இது அப்படியே நீங்க சிக்மா பண்ணுங்க, என்டையர் இது அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ சேர்ந்து, ஏன்னா அது -20. You have the present value of 2,02,495. அது வந்து 10%. IRR அப்படின்னா எந்த பர்சன்டேஜ்ல இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ வில் பி 0 ஆர் க்ளோசர் டு 0. அதுதான் IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பேரு. ஒவ்வொரு கம்பெனி எனக்கு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20% வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெதர் டிஸ்கவுண்டட் இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் எப்போ ஈக்குவேட் ஆகுதுன்னு பார்க்கணும். எக்ஸல் ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டவே இருக்கு. எக்ஸல் ஃபார்முலா போட்டீங்கன்னா இந்த பாருங்க, ஐஆர்ஆர்னு போட்டு அப்படியே கண்டுபிடிக்கிறேன். ஐஆர்ஆர் ஆஃப் திஸ் போட்டீங்கன்னா, எக்ஸல் ஃபார்முலா போட்டீங்கன்னா 13% ஐஆர்ஆர். இது 13% ஐஆர்ஆர். அது ஐஆர்ஆர் ஃபார்முலா வச்சுட்டீங்கன்னா ஐஆர்ஆர் நீங்க கத்துக்க வேண்டாம். But let us not go to that formula, but understand logically how we are going to arrive at 10%. Assuming this is 12%, still net present value is good. 13%, 24,916, 14% negative are there. So it is between 13 and 14% is IRR. So IRR na enna meaning அப்படின்னா, where discounted inflow equates discounted outflow. அதான் IRR. The rate at which, clear-ஆ புரியற மாதிரி நீங்க டைப் பண்றேன் உங்களுக்கு. IRR na IRR, internal rate of return. Return is the discount rate
which equates the discounted outflow and the discounted inflow. This is called IRR simple definition. The meaning புரியுறதா? So இந்த 5 yearsல இத பாத்தீங்கன்னா நம்ம IRR நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் கண்டுபிடிச்சு பார்த்து எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறேன். அதர்வைஸ் எக்ஸல் ஐஆர்ஆர் ஃபார்முலா போட்டு டக்கு நீங்க போட்டுக்கலாம். பட் நீங்க லாஜிக்கலா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப சிம்பிளா போட போறேன். இப்போ வந்து இதுல 10% போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 2,02,495 வருது பிரசன்ட் வேல்யூ. இப்போ பிரசன்ட் வேல்யூ வந்து 11% போடுங்க. ஸ்டில் 1,40,000 பாசிட்டிவா தான் வருது. 12% போடுங்க 81,000. 13% போட்டீங்கன்னா 24,000. இப்போ 14% போட்டீங்கன்னா நெகட்டிவ். ஸோ சம்வேர் பிட்வீன் 13 and 14 தான் ஐஆர்ஆர் இருக்குன்னு தெரியுது. இப்போ 13 போட்டீங்கன்னா பாசிட்டிவ் 24,916 இருக்கு. 14 போட்டீங்கன்னா நெகட்டிவ் வருது. சம்வேர் பிட்வீன் 13 and 14 தான் நமக்கு ஐஆர்ஆர். ட்ரையல் அண்ட் எரர்ல கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ சொல்றேன். ஐஆர்ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் ரேட். ஹையர் ரேட் என்ன? 14. இந்த ரெண்டு ரேட் நம்ம வந்து ரேண்டம்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். திரும்ப சொல்றேன் பாருங்க. இதுக்கு 13 போட்டீங்கன்னா 24,916 பாசிட்டிவா வருது. ஐஆர்ஆர் என்ன பண்ணும்? அது ஈக்குவேட் ஆகணும். 0 ஆச்சுன்னா தான் கரெக்ட். இப்போ 14 போட்டீங்கன்னா மைனஸ் வருது. ஸோ பிட்வீன் 13 and 14 உள்ளதான் இது இருக்கு. அதனால ரெண்டு ரேட்டை முதல்ல கண்டுபிடிங்க. ஹையர் ரேட் எவ்வளோ? 14. அந்த ஹையர் ரேட் போது என்ன நெட் பிரசன்ட் வேல்யூ? என்பிவி அட் ஹையர் ரேட் இஸ் ஈக்குவல் டு 29,455 மைனஸ் 29,455. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லோயர் ரேட். லோயர் ரேட் என்ன? 13 போட்டு பார்த்தோம். 13 போடுங்க 24,916 வருது. பாசிட்டிவா வருது. இப்போ லோயர் ரேட் எவ்வளோ? 13. நெட் பிரசன்ட் வேல்யூ அட் லோயர் ரேட் இஸ் ஈக்குவல் டு 24,916. ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ட்ரையல் அண்ட் எரர்ல ரெண்டு ரேட் பாருங்க. அதாவது க்ளோசர் டு 0 வருது. ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ். அதை வச்சு அந்த ரேஞ்ச் கண்டுபிடிச்சுக்கோங்க. திரும்ப உங்களுக்கு சொல்றது, 10% போடுறீங்க, 11% போடுறீங்க, 12% போடுறீங்க, 13% போடுறீங்க, 14% போதும் நெகட்டிவ் வந்துருது. தட் மீன்ஸ் 14 மேல போட முடியாது, இன்னும் நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். 13 போட்டீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கு. அதனால 13 to 14 நடுவுல இருக்கு அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோ. 13 to 14 நடுவுல இருக்கு. இப்போ ஐஆர்ஆர்னா என்ன? எந்த டிஸ்கவுண்டிங் ரேட் போட்டா இது உங்களுக்கு 0 ஆறுது, இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ 0 ஆறுதுன்னு கண்டுபிடிக்கணும் ஐஆர்ஆர். இப்போ அந்த ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டெப். ஹையர் ரேட் 14. அந்த 14 போட்ட போது உங்களோட நெட் பி வந்து 29,455. அடுத்தது 13 போடுங்க, அப்போ 24,916. ஸோ இந்த 4 இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹையர் ரேட்டு, லோயர் ரேட். அடுத்தது என்ன பண்ணணும்? என்பிவி at lower rate minus NPV at higher rate. இது என்ன நோட் பண்ணிக்கோங்க. NPV at lower rate எவ்வளோ? 24,000 minus NPV higher rate இது. இதெல்லாம் ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறேன் உங்களுக்கு. அப்புறம் ஹையர் ரேட் மைனஸ் லோயர் ரேட். ஹையர் ரேட் எவ்வளோ? 14 மைனஸ் 13, 1. இந்த இன்புட்ஸ் தான் முதல்ல நமக்கு வேணும். இப்போ ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 இன்புட் வேணும். ஹையர் ரேட்,
NPV at higher rate, lower rate, NPV at lower rate, NPV at lower rate minus NPV at higher rate, அப்புறம் higher rate minus lower rate. இதுதான். இப்போ ஃபார்முலா என்ன ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னாக்க, ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் முதல்ல ஃபார்முலா வந்து இங்க காமிச்சிட்டேன், எழுதி போடுறேன். ஐஆர்ஆர் is equal to lower rate plus NPV at lower rate divided by NPV at lower rate minus NPV at higher rate into higher rate minus lower rate. இதுதான் IRR ஃபார்முலா. இந்த பாயிண்ட் தான் நம்ம இங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது பிரகாரம் போட்டா என்ன அர்த்தம் உங்களுக்கு? லோயர் ரேட் எவ்வளவு? 13 plus NPV at lower rate 24,916 divided by NPV at lower rate minus NPV at higher rate. அதுவும் இங்க கண்டுபிடிச்சிட்டோம். 54,371 கண்டுபிடிச்சாச்சா? So into higher rate, that is always 1 into 1. Sorry. Formula. This is lower rate is 13. So NPV at lower rate 4 divided by 5. அதுவும் போட்டு வச்சுக்கோங்க நீங்க. NPV at lower rate by NPV by lower rate minus NPV at higher rate. இதுவும் நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னாக்க this divided by this 0.4853 வருது. This divided by this, அதாவது இந்த ஃபார்முலா வரதுக்காக. ஓகே, இது எக்ஸல்ல ஈஸியா போடுறதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இதை வந்து 7th பாயிண்ட் இதுவும் போட்டு வச்சுக்கோங்க. சாரி, இப்போ ஃபார்முலா போட்டீங்கன்னாக்க லோயர் ரேட் எவ்வளோ? 13 பிளஸ் NPV at lower rate divided by NPV at lower rate at minus அதுதான் 0.4583 plus 0.4583 into HR minus LR, that is 1 into 1, 13.45. இதுதான் IRR. 13.45 கரெக்டா 2 டெசிமல்ல சொல்றதானாக்க 13.46 is the IRR. So இப்போ இங்க 13.46 போட்டு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். 13.46 minus 37, just closer. அந்த டெசிமல்னால -3, otherwise this will be 0. So இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நீங்க IRR கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் அவே எக்ஸல் ஃபார்முலா. சரி, IRR எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா, ஓகே 13% ரிட்டர்ன்ங்கிறது இட்ஸ் a good return for me. ஏன்னா ஸ்டாண்டர்டா 10%, 12% தான் மார்க்கெட்ல வருது. I am getting internal rate of return of 13%. It's good. 15%, 16%, it's good returns. அதை கால்குலேட் பண்ணோம் IRR பேஸ் பண்ணி. எக்ஸல் ஃபார்முலா போட்டீங்கன்னா IRR போட்டு ஸ்ட்ரெயிட் அவே நீங்க capture all this inflow and outflow. 13%, 13.45 இதான் IRR.
சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்க இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன். பட் இந்த ஃபார்முலாலாம் வந்து இன்னைக்கு ஈஸி தான். பட் ஐஆர்ஆரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இப்போ பாருங்க 13.45 போடுறேன். ஆல்மோஸ்ட் க்ளோசர். 13.456 இருக்கலாம், 454 வரலாம், எப்படி வேணா வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஆர்ஆர் அப்படிங்கிறதுனா ஐஆர்ஆர் இஸ் அ டிஸ்கவுண்ட் ரேட் at which the outflow and inflow are neutral. The inflow equates the outflow, or the net present value is 0. And the discount rate that is called IRR. அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஸ்ட்ரெயிட் அவே நீங்க ஒரு எக்ஸாம்பிள் போட்டா கரெக்டா வந்து 0 வராது. அதனால 2 நம்பர் கண்டுபிடிச்சு அதை ஈக்குவேட் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஃபார்முலா புரியறதுக்காக இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் இங்க போட்டுட்டேன். எப்படி அந்த ஃபார்முலா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது சிம்பிளா கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து ஐஆர்ஆர் வந்து எக்ஸல் ஃபார்முலாலே இருக்கு. எக்ஸ் ஐஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுல சொல்லுங்க லட்சுமி நாராயணன், வாட் இஸ் யுவர் டவுட்? சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல வந்து சார் நம்ம ட்ரையல் பேசிஸ்ல தான் அந்த ஹையர் ரேட் லோயர் ரேட் அரேஞ்ச் பண்ணுவோம் சார். லைவ் சினாரியோல எப்படி சார் நம்ம அந்த மார்க்கெட் அவைலபிலிட்டி ரேட் தானே சார்? சி உங்க क्वेश्चन சொல்லுங்க லட்சுமி. இல்ல இப்போ நம்ம ஹையர் ரேட்டும் லோயர் ரேட்டும் வந்து ட்ரையல் அண்ட் பேசிஸ்ல தான் நம்ம இப்போ இதுல கண்டுபிடிச்சோம். எக்ஸாம்பிள் மாத்தி போட்டு எங்க நேரா வருது. ஆமா ஆமா. ரியல் வேர்ல்ட் சினாரியோல எப்படி சார் நம்ம அந்த ஹையர் ரேட் லோயர் ரேட் வந்து லோன் அவைலபிலிட்டி அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமா சார்? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ரேட் அந்த மாதிரி தான் நம்ம, அதாவது அது வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டருக்காக நீங்க கண்டுபிடிக்கிறது. ஓகே சார். இங்க என்ன இது வந்து என்னன்னா எந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ல உங்களுக்கு ஈக்குவல் ஆகுதுங்கிறது. இது வந்து மார்க்கெட்ல கிடையாது ரிட்டர்ன். இது மார்க்கெட் வச்சு பார்க்க முடியாது. ஓகே சார். சி மார்க்கெட்ல வந்து 10% இருக்கலாம், 12% இருக்கலாம். ஓகே. ஐஆர்ஆர்ங்கிறது என்னன்னா அந்த ஐஆர்ஆர் இஸ் நாட் த 12% ஆர் 13%. இந்த அவுட்ஃப்ளோ டிஸ்கவுண்ட் இந்த 12% இந்த எந்த டிஸ்கவுண்ட் ரேட்ல அவுட்ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஐஆர்ஆர். ஐஆர்ஆர் 20 வரலாம், 25 வரலாம், 30 வரலாம். இப்ப நீங்க ஒரு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, 10 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்க, 5 வருஷம் கழிச்சு 20 lakhs வருது. இந்த 10 lakhs வந்து 20 lakhs சிம்பிளா பார்த்தா 10 லட்சம் 20 லட்சம் ஆயிடுத்துங்கிறீங்க. ஆனா டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்தா my IRR is 20%. சார் ஐஆர்ஆர் மேபி 20% இருக்கலாம், 25% இருக்கலாம். So that is highly a good return அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஐஆர்ஆர். நம்ம ஐஆர்ஆர் is derived. IRR is your expectation. Okay. But cost of debt, cost of equityங்கிறது ரியல். இன்னைக்கு இந்த அமௌண்ட் போட்டா 12% அதுக்கு ஆறுது எனக்கு. அந்த 12% ஆனா என்னால கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன். அப்ப என்ன பண்றேன், ஐஆர்ஆர் போட்டு பாக்குறேன். 18% வருதா, எனக்கு காஸ்ட் 12% தான், ஐஆர்ஆர் 18 வருது, எனக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படிங்க. புரியுதா லட்சுமி நாராயண்? புரியுது சார். சோ the estimates வச்சு நம்ம வந்து ஐஆர்ஆர் வச்சு நம்ம காஸ்ட்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஐஆர்ஆர் 18% இல்லையன்றது நம்ம இத வச்சு அரேஞ்ச். எக்ஸாக்ட்லி ஐஆர்ஆர் எனக்கு 18% வருதுப்பா, ஆனா என்னோட காஸ்ட் 10% தான் வருது. ஐ திங்க் ஐ எம் மேக்கிங் குட் ப்ராஃபிட். கரெக்ட் சார். அதுக்காக. ஓகே சார், வெரி கிளியர் சார். கிளியர். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இதுல. Sir, can you give use case to determine the TR of a specific investment? For instance, we invest in mutual funds and the insurance policies. How do we determine the DR of this? What do you mean by DR or IRR? Discount rate. Discount rate.
discount rate. Okay. Hey, a simple comparison now. For example, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க உங்களுக்கு. ஓகே, இயர் 1ல இதே மாடல் இதே சம்லயே நான் எடுத்துக்கிறேன். இயர் 0ல நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல 10 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்க. மைனஸ் 10 lakhs. ஃபர்ஸ்ட் இயர் 10 lakhs போயிடுறது உங்களுக்கு. அப்போ எனக்கு இது பெனிஃபிஷியலா வரணும். இந்த 10 lakhsக்கு நான் வந்து ஒரு காஸ்ட் போடுறேன். எனக்கு இந்த 10 lakhsல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நான் வந்து இதை வந்து நான் என்னோட பிசினஸ் யூஸ் பண்ணா எனக்கு 12% வரும். இல்ல நான் வந்து பேங்க்லயே வச்சிருந்தா 8% தான் வரும். ஆனா பிசினஸ்ல யூஸ் பண்ணா 12% வரும். இல்ல நான் வேற யாருக்கான லோன் கொடுத்தா எனக்கு 18% வரும். அப்போ நான் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? இந்த 10 lakhsக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ரிட்டர்ன் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அஸ்யூமிங் ஃபர்ஸ்ட் இயர்ல 5th இயர் சேர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன்றும் வரல, செகண்ட் இயர்ல ஒன்றும் வரல, தேர்ட் இயர்ல போகுது. 5th இயர்ல வந்து உங்களுக்கு 28 lakhs வருது. 28 lakhs வருது. அந்த 28 lakhs பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,89,826 வருது உங்களுக்கு. எவ்வளவு? 13. அஸ்யூமிங் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் பேங்க்ல தான் வச்சிருக்க போறேன் இந்த பணத்தை, எனக்கு 6% தான் வருது, நான் 6% டிஸ்கவுண்ட் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிறீங்க. இட் இஸ் ஹைலி ப்ராஃபிட்டபிள் ஃபார் யூ. உங்களுக்கு ஏன் பாக்குறீங்க? நெட் பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 10,92,323 நெட் பிரசன்ட் வேல்யூ. Net present value is 10,92,323. It's a very good return because இங்க நீங்க வந்து 6% தான் போடுறீங்க டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். ஏன்னா பேங்க்ல எனக்கு 6% தான் வருது. இல்ல நான் வந்து என்னோட பிசினஸ்ல போட்டா எனக்கு 12% வரும். அப்போ டிஸ்கவுண்டிங் 12% போட்டு பாக்குறேன். ஓ, அப்பவும் எனக்கு நெட் பிரசன்ட் வேல்யூ பாசிட்டிவா வருது. இட்ஸ் ஸ்டில் குட். இல்ல நான் வந்து எங்கேயான இதை லெண்ட் பண்ணா எனக்கு 24% வரும் ரிட்டர்ன். இப்போ 24% போட்டு பாக்குறேன், எனக்கு எனக்கு வந்து நெட் பிரசன்ட் வேல்யூ நெகட்டிவா வருது. அப்ப நான் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறதை விட நான் வந்து லெண்ட் பண்ணிடுறேன் 24%, எனக்கு அதை விட அதிகம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் 8, 10, 12 எல்லாம் விடுங்க, உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வந்திருக்கு இதுல ஐஆர்ஆர் பாத்தீங்கன்னா இந்த ஐஆர்ஆர் ஃபார்முலா போட்டு பாருங்க. %22 ஐஆர்ஆர். ஆனா எனக்கு 24% என்னால பண்ண முடியும். ஆனா ஐஆர்ஆர் 22%. I don't want 22. Even though it is high, but என்னால 25% ஐஆர்ஆர் பண்ண முடியும். அதனால 22% is not really enough for me. So I don't want to invest. அப்படின்னு நீங்க evaluate பண்ணலாம். Okay. Share your contact details to discuss with you. கண்ணன் சார். யா, சொல்லுங்க சார். இந்த ஐஆர்ஆரும் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்றோம் இல்லையா, ஒரு டெர்மினாலஜி பிசினஸ்ல. ஆமா, ரெண்டும் ஒண்ணா சார்? இல்ல ரிலேஷன் ஏதாவது இருக்கா? இல்ல, see, பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது எந்த லெவல்ல நமக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஐஆர்ஆர்ங்கிறது ரிட்டர்ன்ஸ். பிரேக் ஈவன் இஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகே சார். எனக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சு, அது வந்து ஆபரேஷனல் உங்களுக்கு. ஓகே. இது வந்து ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ். ஓ சரி. ஓகே. எவ்வளவு ப்ராஃபிட் you are talking about profit or loss? இது வந்து ரிட்டர்ன்ஸ். ஐஆர்ஆர்ங்கிறது ரிட்டர்ன்ஸ். ஓகே. இவ்வளவு so இன்வெஸ்ட் returns in the sense ultimately it is a profit. எவ்வளவு எனக்கு திரும்ப வரும் ஆஃப்டர் டாக்ஸ் எனக்கு இவ்வளவு ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது. ஓகே சார். இது வந்து ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்ல தான் சொல்றோம். ஓகே. பிரேக் ஈவன்ங்கிறது முதல்ல குவான்டிட்டியில பார்ப்போம், அதை வந்து ஃபினான்ஷியலா கன்வெர்ட் பண்ணுவோம். எந்த லெவல் ப்ரொடக்ஷன் பண்ணா எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ்.
இப்போ பிரேக் ஈவனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கிறது, அதோட வேரியபிள் காஸ்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு காஸ்ட் இருக்கு. அதோட வேரியபிள் காஸ்ட் 10 rupees வைங்க. செல்லிங் பிரைஸ் வந்து 15 rupees வைங்க. அப்புறம் உங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ்ங்கிறது ஓவராலா ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் மொத்தமா ஓவர் ஹெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 500 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு யூனிட் வித்தாலும் விற்காட்டாலும் 500 ரூபாய் நீங்க ஓவர் ஹெட்ஸ் இன்கர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த 500 ரூபாய் நம்ம இன்கர் பண்ணணும்னா எனக்கு கான்ட்ரிபியூஷன் ஒன்று கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன இதுலனாக்க செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு 5 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் வருது. அப்போ பிரேக் ஈவன் it will be total overheads divided by contribution. 100 units vutha I am break even. Okay sir. Simple question. Suppose selling price is 12 rupees வைங்க. அப்போ you have to sell 250 units. Then only no profit, no loss. Okay sir. So break even is a point where the total contribution is equal to the overheads. இங்க வந்து contribution 2 rupees தான் வருது. அப்போ 250 units நீங்க விக்கணும். Suppose overheads is 1000 rupees வைங்க. அப்போ break even 500. நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் வித்தா உங்களுக்கு 2 ரூபாய் தான் கான்ட்ரிபியூஷன் வருது. வேரியபிள் காஸ்ட் இஸ் சப்போஸ் 8 rupees வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓவர்ஹெட் கான்ட்ரிபியூஷன் இஸ் 250 units. இதுதான் ஃபார்முலா. இதுல நீங்க எது வேணா மாத்தி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். Okay. Okay, sir. Thank you. Yeah. Share your email ID. My email is cakannan@rkrbassociates.com. மகேஷ் குமார், கான்ட்ரிபியூஷன் அப்படின்னாக்க இந்த ஒரு ப்ராடக்ட் வித்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான செலவு ஒன்று இருக்கு, டைரக்ட் காஸ்ட். அது போக பேலன்ஸ் எவ்வளவு வருது உங்களுக்கு, அதான் கான்ட்ரிபியூஷன். இப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் இஸ் 12 rupees. அந்த ப்ராடக்டோட டைரக்ட் காஸ்ட் இஸ் 7 rupees அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு 12 minus 7, 5 rupees. இந்த ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு 5 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஆனா உங்க ஓவர் ஹெட்ஸ் வந்து 1000 rupees இருக்கு. அப்போ நீங்க நிறைய பிசினஸ்ல சொல்றாங்க இல்லையா, நான் லாஸ் பண்ணாம இருக்கணும்னா அட்லீஸ்ட் 100 hours இந்த ஹால் புக் ஆகணும், 200 units நான் சேல் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, அதுதான். ஓகே சார். கண்ணன் சார், இந்த ரியல் வேர்ல்ட்ல இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபேக்டரியில இந்த ஐஆர்ஆர் எந்த டைம்ல சார் யூஸ் பண்ணுவாங்க? IRR வந்து எவ்ரி டைம் when you are investing money. ஓகே. ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் கழிச்சு பிசினஸ்ல வருஷம் இவ்வளவு ரிட்டர்ன் வருது, அப்போ நீங்க IRR என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஓகே. IRR is nothing but your outflow and you are expecting some returns. ஓகே. ஸோ அந்த ரிட்டர்ன் எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ரிட்டர்னுக்கு தான் இப்போ பேங்க்ல டெபாசிட் போட்டா ஒரு ரிட்டர்ன் வருது, வீடு கட்டினா அதுல ரெண்ட் வருது, வீடு கட்டி வித்தா அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட அந்த ரிட்டர்ன் சேல்ஸ் வர போறது, எல்லாத்துலயுமே ஒரு ரிட்டர்ன் இருக்கு. ஸோ என்ன பர்சன்டேஜ் நமக்கு அதுல வருது அப்படின்னு பார்க்கணும். அந்த IRRங்கிறது ஒரு 15-16% நல்லா இருக்கு அப்படின்னா வில் பி ஹாப்பி. IRR 5% இருக்கு, எனக்கு காஸ்டே எனக்கு 8% ஆகுதுன்னா இட் இஸ் நாட் வர்த் இன்வெஸ்டிங். பட் இண்டஸ்ட்ரியில எல்லாம் IRR 20% இருக்கு, எனக்கு மாத்திரம் 10% தான் வருதுன்னா ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ரிட்டர்ன். So அதனால this is investment tool for capital budgeting. Okay. Okay sir. Okay. Okay friends, thank you very much. So Saurav will upload it in YouTube. You can watch this. Maybe we can spend one more day
one more session on the capital budgeting. We have covered non-discounting and discounting. Discountingல இன்னும் ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு, நம்ம அதுவும் பார்க்கலாம். உங்களோட ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் உங்க ஆர்கனைசேஷன்ல இருந்து அதை கொண்டு வாங்க. இன்ஃபேக்ட் நீங்க அதை முன்னாடியே அனுப்பிச்சிங்கன்னா அதை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த கிளாஸஸ்ல. நமக்கு இருக்கிறது ஒரு 1 hour. இப்போ வந்து பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன். யூ கம் வித் சம் யூஸ் கேசஸ். உங்க ஆஃபீஸ்ல வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னா நீங்க ஒரு மெயிலை டிராஃப்ட் பண்ணி நீங்க சௌரவ் காமிச்சா யூ வில் ஷேர் இட் வித் மீ. அதை நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணலாம் கிளாஸ்ல. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.